இவங்களுக்கே தெரியாமல் நிறைய பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்லாம் சொதப்பலாக போகுமா இல்லை சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா நம்ம எம்என்ல பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிக்கு வந்து புதுசாக வந்துட்டு ஒரு கல்யாணம் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி கல்யாணமே பண்ணிட்டீங்க, அப்புறம் நீ புதுசாக அப்படின்ற மாதிரி. சரி ஓகே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி அப்படின்னு பார்த்தா நம்ம காவேரி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தெரியல. நம்ம விஜய் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம குழந்தைய பேபி குட்டி காவேரியை கூட்டிக்கிட்டு வந்து நம்ம காவேரி தான் பார்க்க வராரு. இவங்க வந்து எப்படி வந்து பேச போகிறாங்க நம்ம விஜய்கிட்ட அப்படின்றது தான் தெரில. என்னென்னா நம்ம சாரதா வந்து சொல்லிட்டாங்க விஜய் தான் வந்துட்டு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கேட்டோன்னா நம்ம காவேரி வந்து எப்படி பேச போகிறாங்க அப்படின்றது தான் தெரில. ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்து கோபமாக பேசுனாங்க அப்படின்னா அது வந்துட்டு நம்ம விஜய் வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுவார். அதை வந்துட்டு சமாதானம் பண்ணுறதுக்காக விஜய்கிட்ட போய் நம்ம காவேரி பேசுவாங்க. அதில் வந்து ஒரு காதல் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து சைலண்ட்டாகவே வந்துட்டு நம்ம சாரதாமாவோட கட்டாயத்தில் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. ரெண்டுத்தில் எது நடந்தாலும் கல்யாணம் நடந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வீக்காவோட ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ வந்து வீக்கா ஃபேன்ஸ் பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் எத்தனை பேருக்கு வந்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லி. கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதீங்க. வீடியோ வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா முழுசாக பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். நம்ம காவேரிக்கு வந்துட்டு எல்லாமே மறந்து போச்சு. இப்போ புதுசாக ஒரு வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். அந்த வாழ்க்கை வந்துட்டு எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னென்னா நம்ம காவேரிக்கு வந்து இது ஒரு ரொம்ப டவுட்டாகவே இருக்குது. காவேரி சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டவுட்டு. பட் நம்ம சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம் தான். நம்ம விஜயை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து நல்ல மனிதர், எல்லாமே பண்ணுற ஒரு ஆள் தான், எல்லாமே இருக்குது அவர்கிட்ட. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம காவேரிக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு அப்படி உறுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எது அங்கே பார்த்தேன் அங்கே பேசினேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்குலாம் பழசு நினைவு வருமா இல்லையான்னு தெரில. ஆனால் நினைவு வந்தாலும் வராட்டியும் நம்ம சாரதமாக பார்த்திங்கன்னா நம்ம காவேரிக்கு வந்து விஜய் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம தாத்தா பார்த்திங்கன்னா வந்துட்டு காவேரியை பிரித்தாங்க, திரும்ப அவரே வந்து சேர்த்து வைக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து நம்ம காவேரியோட கல்யாணம் வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு யோசிக்கிறாங்க. நடக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு நான் ஆசைப்படுறாங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நடக்கும். பார்க்கலாம் எத்தனை பேர் இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம காவேரியோட மேரேஜ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். வீக்காவோட ஃபேன்ஸ் கீழே இருந்துச்சு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.